மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாய் இரு. விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என் விசுவாசம் நீங்க தான் தரணும்ப்பா, என்ன விட அவிசுவாசத்தை நீக்கிப்படுங்க, என் விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். நமக்கு தேவன் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது நம்ம உள்ளத்தில் பட்ட நமக்கு கொள்ளைன்னு வந்துச்சுன்னா கத்துறதை என்ன செஞ்சிருவாரு? என்ன செய்வாரு? நீக்கி போடுவார். அல்லேலூயா. நம்ம கத்தர் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது கொள்ளை நம்ம தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு? நீக்கி போடுவார். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்மளோட வார்த்தைக்கு எது வரைக்கும் கீழ்ப்படியாமல் போயிட்டப்பா, விசுவாசம் இல்லாமல் இருந்தப்பா, என்னை மன்னிங்க, உங்கள் வார்த்தை கீழ்ப்படியாமல் போட என் மன்னிங்கப்பா, விசுவாசம் இல்லாமனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதனால ஆதி அப்போஸ்தலர் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. வாசிங்க லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஆண்டவர் கேட்போமா? ஆண்டவரே விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க. ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்லி விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே என் விசுவாசத்தை தாரும். நம்ம வார்த்தை கீழ்ப்படியணுமாப்பா. 66 புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கீங்களப்பா, அதை வாசித்து நம்ம கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். 2வது விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன செய்யறது? கொள்ளை நம்ம மேல வராம தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் பண்ணி வேடவெளியை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி ஒன்னா தப்பு வைப்பார். எப்போ நம்ம நினச்சி இந்த சங்கீதத்தை சொல்லிகிட்டே இருந்தால் மாத்திரம் போகுதுன்னு நினச்சிக்கிறோம். இல்லை அருமையானவர்களே, சங்கீதத்தையும் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் முதல் என்ன செய்யணும்? செபிக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. எப்படி செபிக்கணும்? எப்பொழுதுமே சோர்ந்து பார்க்க எப்போதும் செபிக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்புக்கணும்னா என்ன செய்யணும்? செபம் பண்ணி விழித்திருக்கணும். அல்லேலூயா.